gloria. ஜுமுரு 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 ஜுமுரு. வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். வானத்துக்கும் பூமிக்கும் மேலானவர், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தேவையானவர். ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர், ஒருபோதும் என்னை விட்டு விலகாதவர். என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர், என்னை என்றும் கைவிடாம காத்துக் கொள்பவர். சிங்கலாலா சிங்கலாலா gloria. ஜுமுரு 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 ரே. 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 எனும் ஊரினிலே தாழ்மையின் ரூபமாய் பிறந்தாரே. பாவியம் உன்னையும் ரட்சிக்க மன்னாதி மன்னனே சுபிறந்தாரே. பாவியம் உன்னையும் ரட்சிக்க மன்னாதி மன்னனே சுபிறந்தாரே.
மெய்ப்பருள் ராவினிலே மந்தையை காத்திருக்க, மெய்ப்பருள் ராவினிலே மந்தையை காத்திருக்க, விந்தூத சேனையெல்லாம் களி கூர்ந்து பாடிடுவே, விந்தூத சேனையெல்லாம் களி கூர்ந்து பாடிடுவே. அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம், மெய்ப்பரையே வாழ்த்திடுவோம். அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்திடுவோம். பாதை எல்லாம் இருளானதோ, வழிகள் எல்லாம் தடைப்பட்டதோ, பாதை எல்லாம் இருளானதோ, வழிகள் எல்லாம் தடைப்பட்டதோ. இயேசுவே வழி சத்தியமும், இயேசுவே வழி சத்தியமும், ஜீவன் பலனும் மாணவரே, ஜீவன் பலனும் மாணவரே. அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம், மீட்பரையே வாழ்த்திடுவோம். அல்லேலூயா தூக்கி பாடிடுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்திடுவோம். கிறிஸ்துவின் பிறப்பு. ஒரு நாள் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் திருமணம் முடிவு செய்தார்கள். மரியாள் தூங்கும்போது அவர் கனவில் தேவதூதர் கேப்ரியேல் வந்து, ஆசீர்வதிக்கப்பட்டவளே, உனக்கு திருமணத்துக்கு முன் நீ கர்ப்பவதியாவாய், உனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு நீ இயேசு என்று பெயரிடு, அவன் உலகத்தையே ஆளப்போகிறான் என்று போனார்கள். மரியாள் முதல் பயந்தாங்க. அப்புறம் அவங்க ஒத்துக்கிட்டு, யோசேப்பு ஒரு நீதிமானாக இருந்ததால் அவங்க வந்து மரியாளை திருமணம் செய்தாங்க. அவங்க வந்து பெத்லஹேமுக்கு மக்கள் தொகை கணக்கு எழுதுறதுக்காக, நேம் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக அவங்க போனாங்க. அப்போ வந்து மரியாளுக்கு வழி வந்ததா, அவங்க அதாவது யோசேப்புக்கும் மரியாளுக்கும் சத்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அதே பெத்லஹேம்லேயே அவங்க மாட்டு தொழுவத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சு. அவர் தான் இயேசு. இதுதான் கிறிஸ்துவின் பிறப்பு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஏசாயா 56. வெரி குட். கை தட்டலமா? அடுத்தது. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். லூக்கா 2:11. வெரி குட். கை தட்டலமா? அடுத்தது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. வெரி குட். கை தட்டலாமா? 4 பேருக்கும். உனக்காய் படைத்திட்ட உலகம் மீது வென்றோ, உன்னை ஆள வைக்கும் இடம் மீது. உனக்காய் பரனை விட்டு வந்தேனல்லோ, உன்னை கருவிலே தெரிந்து கொண்டே. உனக்காய் ஒளி தரும் சுடர்கள், உன் பசியை போக்கும் கனிகள், உன் கண்ணீர் துடைக்கும் என் கரங்கள், உன் பாரம் தீர்க்கும் இதயம். உனக்காய் ஒளி தரும் சுடர்கள், உன் பசியை போக்கும் கனிகள், உன் கண்ணீர் துடைக்கும் என் கரங்கள், உன் பாரம் தீர்க்கும் இதயம். எல்லாமே தந்து விட்டேன், எங்கே என்னை விட்டு பிரிந்து செல்கிறாய், எந்த நண்பையே மறந்து விட்டாய். ஏன் வெறுக்கிறாய் என் அன்பை விட்டு, என் மாயை தேடினாய், என் பிள்ளையே ஏன் மறந்திட்டாய். என் நட்பை விட்டு என் மாயை தேடினாய், என் பிரியமே ஏன் வெறுக்கிறாய். என் அன்பை விட்டு என் மாயை
இப்போது நம்ம கல்பனாக்கா வந்து என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்ல போகிறாங்க. புரிஞ்சு சில இது மைம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து ஒன்லி ஆக்ஷன் மூலியம் அவங்களோட ஒரு நடிப்பை வந்து வெளிக்காட்டுறது தான் மைம். இது அதை என்ன சொன்னாங்க, என்ன பண்ணாங்க அந்த பிள்ளைகள்னு சொல்லிட்டு நம்ம இதில் கல்பனாக்கா வந்து சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஏசப்பா வந்து இந்த உலகத்துக்கு வந்து ஒரு மனுஷன் என்ன பண்ணுறாரு, உருவாக்குறாரு. நம்ம நிறைய சண்டே கிளாஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, ஏசப்பா வந்தார் மனுஷனை உருவாக்குனாரு அப்படின்ட்டு. அந்த மாதிரி மனுஷனை உருவாக்கிட்டு அவங்க கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். இந்த உலகத்தை அவருக்காக தான் படைச்சாரு. மரம் செடி கொடி எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணாங்க, ஏசப்பா வந்து அவங்களுக்காக படைச்சாங்க. படைக்க சொல்ல பார்த்தோன்னா ஒரு சில விஷயங்கள்னால என்ன ஆகுது, முதல்ல நட்பு வருது. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியாக என்ன பண்ணுறாங்க, ஊர் சுற்றுறாங்க, ஜாலியாக இருக்காங்க. ஏசப்பா கூட பேசுறது பழகிறது என்ன பண்ணியாச்சு, விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா போதை, அதாவது வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, ஸ்மோக் அடிக்கிறது, அந்த மாதிரி ரொம்ப அடிக்டடாக போயாச்சு. இன்னும் ஏசப்பா விட்டு ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போயாச்சு. அதுக்கப்புறமும் பார்த்தோன்னா பணம் வந்தோடனே நிறைய பேருக்கு என்ன ஆகும், ஜாலியாக இருக்கும்ல. பணம் வந்தோடனே நம்ம வீட்லேயே யாராவது காசு கொடுத்தாங்கன்னா, எனக்கு பணம் வந்துருச்சே, எனக்கு காசு கொடுத்தாங்களே, நான் போய் அது வாங்குவேனே இது வாங்குவேனேன்னு சொல்லுவீங்கள. அந்த மாதிரி பணம் வந்தோடனே இன்னும் ஏசப்பா விட்டு என்ன பண்ணியாச்சு, ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போயாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அழகு, அவங்க அப்படி இருக்காங்க, நம்மளும் என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி மாறுவோம் அப்படின்ட்டு அழகு. அதுக்கப்புறமா கடைசியில் பார்த்தோன்னா சாத்தான் வந்து என்ன பண்ணிடுறான், பிடிச்சி அவனை சாகடிக்கணுன்னே முடிவு பண்ணிடுறான். ஆனால் இந்த எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா அங்கே ஏசப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ஐயோ என் பிள்ளை என்ன பண்ணிடு, திருப்பி என்கிட்ட வந்துரு, நான் உன்னை சேர்த்துக்கிறேன், அதை பண்ணாதன்னுட்டு ரொம்ப மனசை கஷ்டப்பட்டு ரொம்ப அழுதாங்க. அப்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த பையனுக்கு என்ன ஆகுது, ஏசப்பா கிட்ட நம்ம திரும்பி போயிடுவோம், நம்ம பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்ட்டு அவன் திரும்பி போகிறதுக்கு ட்ரை பண்ணான். என்ன பண்ணல, ஏசப்பா கிட்ட அவன் போக முடியல. அவன் ட்ரை பண்ணான், ஏசப்பா கிட்ட போகணும்னு ட்ரை பண்ணான். ஆனால் அவன் கடந்து வந்த பாதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொம்ப இதுவாக இருந்தது. அதை மீறி அவனால் என்ன பண்ண முடியல, ஏசப்பா கிட்ட போக முடியல. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணார், ஏசப்பாவே அவனை தேடி வந்துட்டாரு. நீ கஷ்டப்படாதப்பா, நானே உனக்காக வரேன் அப்படின்ட்டு ஏசப்பா வந்து அவனை எல்லா பாவத்துலேருந்து என்ன பண்ணுறாரு, காப்பாற்றி சந்தோஷமாக. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. பாரு தம்பி தங்கச்சி, நீங்களும் ஏதாவது சின்ன தப்பு பண்ணலாம், அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லலாம், நீ வந்து திருடலாம், இல்லை உன் ஃப்ரெண்டை அடிக்கலாம், உதைக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் நீ கண்ணை மூடி ஒரே ஒரு நிமிஷம் வந்துட்டு, ஏசப்பா நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு நீ சொன்னால் போதும், ஏசப்பாவே என்ன பண்ணுவார், வந்து உன்னை மன்னிச்சு இனிமே உன்னை அந்த தப்பு பண்ணாமல் அவர் பார்த்துப்பார். சரிங்களா? இயேசுவுடன் சேர்ந்து அங்கே வாழப் போகிறோம், நாம் இயேசுவுடன் சேர்ந்து அங்கே வாழப் போகிறோம். ஜின்ஜினுக்கா 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 ஓ ஹை, ஜின்ஜினுக்கா ஜின்ஜினுக்கா ஓ ஹை, ஜின்ஜினுக்கா 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 ஓ ஹை, ஜின்ஜினுக்கா ஜின்ஜினுக்கா ஓ ஹை.
சத்தானே குட்டி சத்தானே நீ கண்ணு வைக்காத, நாங்க எல்லாம் உனக்கு என்று கணக்கு போடாத. குட்டி சத்தானே நீ கண்ணு வைக்காத, நாங்க எல்லாம் உனக்கு என்று கணக்கு போடாத. இயேசுவுக்கு எங்களைத்தான் கொடுத்து விட்டோமே, இனி வேற லெவல்ல வாழ போறோமே. இயேசுவுக்கு எங்களைத்தான் கொடுத்து விட்டோமே, இனி வேற லெவல்ல வாழ போறோமே. குட்டி சத்தானே வளர்த்தாயே மாத்துன, எங்க இயேசுவிடம் தோத்து போன. வேடன் போல நீதான் வல விரிச்ச, அதுல சிங்க குட்டி நாங்க சிக்குவதில்ல. இயேசுவுக்கு எங்களைத்தான் கொடுத்து விட்டோமே, இனி வேற லெவல்ல வாழ போறோமே. இயேசுவுக்கு எங்களைத்தான் கொடுத்து விட்டோமே, இனி வேற லெவல்ல வாழ போறோமே. குட்டி சத்தானே ராஜனாக இருப்பவர் அவரே, சேனாதிபதியாக முன் செல்லுவாரே. யூதாவின் சிங்கமாக கிரட்சிப்பாரே, உன்னையும் என்னையும் வாழ வைப்பாரு. சும்மா மஸ்தாத்தான் வாழ வைப்பாரு, எல்லாம் சுஸ்தாத்தான் பார்க்க வைப்பாரு. நல்லா கெத்தாத்தான் மாற்றிடுவாரு, உன் தலையதான் நிமிர செய்வாரு. சும்மா மஸ்தாத்தான் வாழ வைப்பாரு, எல்லாம் சுஸ்தாத்தான் பார்க்க வைப்பாரு. நல்லா கெத்தாத்தான் மாற்றிடுவாரு, உன் தலையதான் நிமிர செய்வாரு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லே ஹல்லேலூயா. மியூசிக்க மாத்துப்பா, ஸ்டைல்ல ஏத்துப்பா, சோகத்தை விடுப்பா, எல்லாம் மாறும்பா. மியூசிக்க மாத்துப்பா, ஸ்டைல்ல ஏத்துப்பா, சோகத்தை விடுப்பா, எல்லாம் மாறும்பா. யோசேப்பின் சாட்சியதான் திரும்பி பார்த்தாலே தீமையை நன்மையாக மாற்றின தேவனப்பா. யோசேப்பின் சாட்சியதான் திரும்பி பார்த்தாலே தீமையை நன்மையாக மாற்றின தேவனப்பா. சும்மா மஸ்தாத்தான் வாழ வைப்பாரு, எல்லாம் சுஸ்தாத்தான் பார்க்க வைப்பாரு. நல்லா கெத்தாத்தான் மாற்றிடுவாரு, உன் தலையதான் நிமிர செய்வாரு. சும்மா மஸ்தாத்தான் வாழ வைப்பாரு, எல்லாம் சுஸ்தாத்தான் பார்க்க வைப்பாரு. நல்லா கெத்தாதான் மாற்றிடுவாரு, உன் தலையதான் நிமிர செய்வாரு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லே ஹல்லேலூயா. Jingle bells jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells jingle all the way. Oh, what fun
making spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. இன்னும் கொஞ்சம் ப்ரோக்ராம் தான் இருக்குது, முடிய போகுது. ஓகேவா? சரி, இன்றைக்கி வசனம் நல்லா கற்றுக்கணும், நல்லா பாட்டு பாடணும். இல்லை, சின்ன வார்த்தை கேட்கலாமா? ஏசப்பாவோட கிறிஸ்மஸ் என்றால் என்ன? எதுக்கு ஏசப்பா பிறந்தார்? பாவிகளை ரட்சிக்க பிறந்தார். வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார். நல்ல கவனிங்க, ஏசப்பா நம்ம மேலே எல்லார் மேலே என்ன வச்சிருக்கிறாரு? எல்லாரும் சொல்லுங்க, என்ன வச்சிருக்கிறாரு? பாசம் வச்சிருக்கிறாரு, நேசம் வச்சிருக்கிறாரு, அன்பு வச்சிருக்கிறாரு. என்ன வச்சிருக்கிறாரு? அன்பு வச்சிருக்கிறாரு. ஏசப்பா நம்மளை எவ்வளவு நேசிக்கிறாரு? எவ்வளவு நேசிக்கிறாரு? நிறையன்னா ஏசப்பா உங்களுக்காக எனக்காக அவர் உயிரையே கொடுத்தார். ஏசப்பா நான் உங்களுக்காக எனக்காக என்ன கொடுத்தாரு? ஆமாம். இப்போ நம்ம ஏசப்பா பிறந்த நாளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஏசப்பா எங்கே பிறந்தார்? வெரி குட். நல்ல ஆன்சர் நல்லா பண்ணுற. ஒழுங்காக உட்காரணும். நல்ல வெரி குட். எங்கே பிறந்தார்? மாட்டு குப்பத்துலையா? மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். வெரி குட். சரி, மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். ஏசப்பா வந்து எந்த ஊரில் பிறந்தார்? எந்த ஊர்? பெத்லஹேம். வெரி குட். ஏசப்பா யாருக்கு பிள்ளைகளாக பிறந்தார்? மரியாள், யோசேப்பு, அப்படி தானே? ஆனால் ஏசப்பா வந்து எப்படி பிறந்தார்னா கன்னி பெண்ணினுடைய வயிற்றில் பிறந்தார். யார் வயிற்றில் பிறந்தார் சொல்லுங்கள் பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்கள். யார் வயிற்றில்? கன்னி பெண்ணா என்னது? வெரி குட். என்ன? கல்யாணம் ஆகாதவங்க. பொதுவாக இந்த உலகத்தில் எல்லாரும் பறக்கிறவங்க எல்லாரும் எப்படி பறக்கிறாங்கன்னா கல்யாண உறவின் மூலமாக, இல்லைன்னு சொன்னால் கணவன் மனைவின் மூலமாக தான் பிள்ளைகள் பறக்கிறாங்க. ஆனால் ஏசப்பா வந்து இந்த மரியாளை வந்து யோசேப்புக்காக நியமித்த உடனே பரலோகத்திலிருந்து தூதன் இறங்கி வந்து சொல்கிறாரு, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன்னிடத்திலிருந்து ஒரு குமாரன் பிறப்பார், அவர் இந்த உலகத்தில் உள்ள மக்களுடைய பாவங்களெல்லாம் நீக்கி அவர் பரிசுத்தப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி இந்த மரியாளுக்கு தேவ தூதன் மூலமாக செய்தி வருது. இந்த செய்தியை கேட்ட உடனே மரியாள் சொல்கிறாங்க, நான் புருஷனை அறியனே, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே, எனக்கு எப்படி ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தேவதூதன் சொன்னார், தேவனாலே கூடாத காரியம், எல்லாரும் சொல்லுங்கள், யாரால கூடாத காரியம் என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. மனுஷனால் கூடாது இருக்கா இல்லையா? நிறைய இருக்குது. நிறைய காரியங்கள் இருக்குது, நம்மளால் முடியாத காரியங்கள் நிறைய இருக்குது. ஆனால் தேவனால் செய்ய முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே, அவரால் எல்லாம் கூடும். அதனால் மரியாளை பார்த்து தேவன் சொன்னார், மனுஷனால் கூடாதது தேவனாலே எல்லாம் கூடும். எல்லாம் சொல்லுங்களேன், தேவனாலே, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க போல, தேவனாலே எல்லாம் கூடும். இன்றைக்கி நல்லா கவனிக்கணும், சில பிள்ளைகள் படிக்க முடியாமல் இருக்கலாம். எனக்கு படிக்கவே வரவே மாட்டேங்க அப்படின்னு நீ நினச்சக்கூடாதுன்னா சோர்ந்து போகக்கூடாது. எனக்கு ஞானமே இல்லை, எனக்கு படிப்பே வரமாட்டேங்க அப்படின்னு நினச்சக்கூடாது, கவலைப்படக்கூடாது. பைபிளில் ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கப்படும்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறார். அப்போ நீ படிக்க முடியலைன்னு சொல்லி நினச்சக்கூடாது, நீ கவலைப்பட, எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், நீ படிக்க முடியலன்னு நினச்சக்கூடாது. கூடாதா? என்ன கூடாது? உறங்கக்கூடாதா? என்ன படக்கூடாது?
கவலைப்படக்கூடாது. நான் படிக்க முடியல, நான் படிக்கவே முடியாது, எனக்கு ஞாபகமே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்படக்கூடாது. ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணணும். எல்லாரும் சொல்லுங்களேன், என்ன செய்யணும்? எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். யார்கிட்ட ஜெபம் பண்ணணும்? ஏசப்பாட்ட. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஏசப்பா என்ன செய்வார்னா, உங்களுக்கு ஞானத்தில் குறைவாக இருக்கிற அந்த இடத்துல அவர் ஞானத்தை தருவார். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? நல்ல படிக்கலாம். இன்றைக்கி நல்ல கவனிங்க. எந்த சப்ஜெக்ட் உனக்கு வராட்டாலும் நீ அந்த சப்ஜெக்ட்டு, எனக்கு இந்த பாடம் எனக்கு தெரியவே மாட்டேங்குது அப்படி சொல்லக்கூடாது. தம்பி டேய் சேட்டை பண்ணக்கூடாது, கவனிக்கணும். சரியா? நல்ல கவனிங்க. நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு, எனக்கு படிக்க தெரியலன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? எல்லாம் சத்தமாக சொல்லு. பின்னாடி தம்பி சொல்லுங்கள், என்ன செய்யக்கூடாது? நீங்கள் என்ன செய்யணும்? ஏசப்பாட்ட என்ன செய்யணும்? என்ன கவலைப்படணுமா? ஜெபம் பண்ணணும். ஏசப்பாட்ட என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணும்போது பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சிருவார். அல்லேலூயா. பாவத்தில் என்ன செஞ்சிருவார்? ஏசப்பா எல்லாம் சொல்லுங்களேன், என்ன செய்வார்? மன்னிச்சிருவார். சரியா? அவங்க நேரம் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? எல்லாம் கண்ணை மூடி, நல்லா முழங்கால் போட்டு எல்லாம் கண்ணை மூடி ஏசப்பாட்ட ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாமா? எல்லா பிள்ளைகளும் முழங்கால் போடுற முடிஞ்ச எல்லா பிள்ளைகளும் நல்லா முழங்கால் போடுங்க. முழங்கால் போட்டு கண்ணை மூடிடுங்க. நல்லா கையை கூப்பிக்கிடுங்க. கையை நல்லா கூப்பி ஏசப்பாட்ட நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். ஏசப்பா, இந்த உலகத்தில் எனக்காக நீர் வந்தீர், என்னுடைய பாவத்துக்காக நீர் சிலுவையில் ரத்தம் சிந்தினீர், என் பாவத்தை நீர் மன்னிக்கணும் ஆண்டவரே. நான் உமக்கு நல்ல பிள்ளையாக வாழ எனக்கு உதவி செய்யும். எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் கீழ்ப்படியணும், நல்லா படிக்கணும். நல்லா ஜெபம் பண்ணுங்க. எங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்கணும். ஏசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி பிள்ளைகள்லாம் நல்லா வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். சரி, நான் சொல்கிற ஜெபத்தை என் கூட சேர்ந்து எல்லாரும் சொல்லுங்க. அன்புள்ள ஏசப்பா, நீர் எனக்காக இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து என் பாவத்தை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்ததற்காக உமக்கு நன்றி. ஏசப்பா, நம்முடைய இரத்தத்தினால என் பாவத்தை எல்லாம் மன்னிங்க, என் உள்ளத்தில் நீங்கள் வாங்க, எனக்கு சமாதானத்தை தாங்க, நல்ல ஞானத்தை தாங்க, கீழ்ப்படிதலை தாங்க. ஏசப்பா, நான் நல்ல பிள்ளையா வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே உட்காருங்க. எல்லாம் அப்படியே உட்காருங்க. இப்போ உங்கள் உள்ளத்தில் யார் வந்திருக்கிறாரா? எல்லாருக்கும் வந்திருக்கிறாரா? உன் உள்ளத்தில் வந்துட்டாரா ஏசப்பா? சந்தேகமாக இருக்கா? வந்துட்டார். எல்லாரும் உள்ளத்தில் ஏசப்பா என்ன செஞ்சிட்டாரு? சரி, ஏசப்பாவுக்காக நல்ல கை தட்டுக்க பார்க்கலாம். நல்ல கை தட்டுக்க பார்க்கலாம்.